இன்றைக்கி அம்மா சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான இட்லி சாம்பார் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செய்யலாம். லேடிஸ் தான் சாம்பார் செய்யணும் அவசியமே இல்லைங்க. ஜென்ஸு, பேச்சுலர்ஸ் எல்லாருமே நம்ம செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சைடிஷ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த அம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பை கொஞ்சம் கழுவி எடுத்துக்கோங்க. கேரட்டு, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகா, அது கொஞ்சம் காரத்துக்கு. நம்ம என்ன காய் வேணுமா போட்டுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாத்தையும் அரிஞ்சதை எடுத்து உள்ளே போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். காரத்துக்கு மிளகாப்பொடி போட வேண்டாம், நம்ம மிளகா போட்டாச்சு. குக்கரில் மூடி வச்சு ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சுருங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஏர் வந்த பிறகு வெயிட்டை போட்டுருங்க. இப்போ பாருங்கள், சுவையான நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒன்றுமே இல்லைங்க, பருப்பு வெந்த உடனே அதோட காய்கறியும் வெந்துடுச்சு. இதை யார் வேணுமா பண்ணலாங்க. வீட்டில் சின்ன குழந்தைங்க பார்த்தா கூட இது பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். ரொம்ப சுவையான சாம்பாருங்க இது. இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட தால் மாதிரி பண்ணலாம். இது நார்மலாக பண்ண இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு அதுலேருந்து பூண்டு கொஞ்சம் கடுகை போட்டுட்டு கொஞ்சம் தாளித்து போட்டோன்னு வச்சுங்க. இதில் என்னென்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தரும். கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லை வீட்டில், அதனால் இது அப்படி போட்டிருக்கோம். கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டேன். பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் கொஞ்சம் வாயு இருக்குதுன்னா மற்றதுக்கெலாம் ரொம்ப நல்லது. 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, மிஞ்சி போனால். அவ்வளோதாங்க. இது இடித்த மிளகாய்த்தூள் சொல்லுவாங்க. வீட்டில் நாங்கள் இடித்த ஒரு மிளகாய்த்தூள். இது போடலாம், இல்லை போடாமையும் இருக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படுறாங்க, அதை கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தாளித்து கொட்டியாச்சுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார். அதாவது ஜென்ஸ் பண்ணுறாங்களா லேடிஸ் பண்ணுறாங்களா முக்கியம் இல்லைங்க, டேஸ்ட்டு தாங்க முக்கியம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. யார் வேணால் பண்ணலாம். பிகினர்ஸ் இப்போ படிக்கிறவங்கலேருந்து யார் வேணுமோ இது பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னென்ன ரெசிபிலாம் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அம்மா நமக்கு செஞ்சு காமிப்பாங்க. மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்குது. அந்த இட்லிக்கு இந்த இட்லி சாம்பார் டேஸ்ட்டு அப்பா செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த அம்மா சமையல் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் உடனடியாக உங்கள் யூடியூப் சேனலில் வரும்.